உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத பலன்கள். மாசி மாதத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, நம்மளுடைய 12 ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்குமே ஏன் மாதம் நமக்கு பலன்கள் இப்போ போன மாதம் நடந்தது தானே இந்த மாதம் நடக்கும், அப்படி கிடையாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், கிரகங்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா 1.5 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறுகிறார். அதே போல் சந்திரன் சூரியன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்திலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வக்கர நிவர்த்தி இருக்குது. அதே போல் சூரிய பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். யாரோட சேர்ந்திருக்கார்? சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். சனியும் சூரியனும் ஒன்றா வருது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் வரும். இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் நம்மளுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தில், நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கும், சில பேருக்கு சனி உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும், சில பேருக்கு சனி நீச்சம் பெற்ற ஸ்தானமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம மாசி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் பொது பலன்களே. இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நடுவாந்திரமாக ஒரு பழனியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். சுவாமி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் அனைத்துமே எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே பொருந்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தை இப்போ இவ்வளோ தூரம் பொருந்தி வரும்போது என்னுடைய சுய ஜாதகத்தை அனுப்பித்தரேன், நீங்கள் இந்த பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாலும் இந்த கிரகங்கள் அதை மறக்காது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்யும். உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தும், கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக இருக்க வைக்கும். இதெல்லாம் எப்படி? நீங்கள் செய்யக்கூடிய பக்தி, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். இப்போது ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஒருத்தர் இறக்க போகிறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முடியாது. ஆனால் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும் இல்லையா? இறக்கக்கூடிய தருவாயில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொல்லி ஒரு மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள காப்பாற்றிடுறோம் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல பரிகாரம். அதனால தான் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது அதுதான். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா. இந்த 4 வரி ஸ்லோகம் என்ன சொல்கிறது? உங்கள் பூர்வ புண்ணியத்தினால தலையெழுத்துன்னு சொல்கிறோமே, அதுதான் அது. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கிர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த 9 கிரகங்கள் தான் நம்மளோட அது வேலையை அது கரெக்டாக செய்யும். நம்ம பூர்வ புண்ணியம் நன்னா பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஜென்மத்தில் நன்னா இருப்போம். யாரோடைய இன்சொல் வன்சொல்லுக்கெல்லாம் ஆளாகாமல் நம்மளுடைய குடும்பம், நம்ம படித்தோம், படிப்புக்கு அடுத்ததாக நமக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்கெலாம் நம்ம வந்துடுவோம். அதனால தான் எல்லா பாடல்கள்லையுமே கூட அதை தான் சொல்கிறது. எல்லா பாடல்கள்லையும் சில விஷயங்கள்லாம் அதான் சொல்கிறது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கோளாறு பதிகத்தில் முதல் பதிகம். அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதனால தான் மாதத்தில் இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு எண்கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம். துளாராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த மாசி மாதமானது எப்படி இருக்குது? விட்டு கொடுத்து போகிறீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறீங்க, எல்லாம் இது பண்ணுறீங்க. ஆனால் துளாராசி பொறுத்தளவுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுன்னு
நான் அதாவது நான் மற்றவங்கள மாதிரி வந்து உங்களுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டி வரும், உங்களுக்கு வந்து லட்ச லட்சமாக பணம் வரும், செல்வத்தில் புரள போகிறீங்க, அப்படி இப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. உள்ளதை நான் சொல்கிறேன். இந்த மாசி மாதத்தில் உள்ளதை சொல்கிறேன். எடுத்துக்கிறவங்க அதை எடுத்துக்கோங்க. அதே போல் அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணி சுவாமி எனக்கு இதில் உள்ளது சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த பதிவில் அதோடு சேர்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துளாராசி பொறுத்தளவுக்கு குழப்பமே வாழ்க்கை, வாழ்க்கையே குழப்பம். அதுவும் 40+ இருக்கிறவங்க, 45+ இருக்கிறவங்களுக்கு, இப்போவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வருமா, நிறைய நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சொந்த ஒரு மருத்துவ செலவு பண்ணுறதா இருந்தால் கூட பணம் கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் சிரமப்பட்டு தான் இருக்கீங்க. உண்டா இல்லையா? நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சா கூட கையில் கொடுக்க முடியாத அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க. ஆனால் உங்களை பார்த்துக்கிறதுக்கே உங்களுக்கு செலவு சரியாக இருக்கே, அப்புறம் எப்படி மற்றவங்கள நீங்கள் பார்க்க முடியும்? இந்த சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்குது. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தோர் ஒருத்தர்கிட்ட நல்லா பேசுவீங்க, ஒருத்தர்கிட்ட பேச மாட்டீங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ சில விஷயங்களை யோசித்து நிதானித்து, உங்களுக்கு நல்ல ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. 3 நட்சத்திர விசாக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் துளாராசி, அதே போல் சுவாதி நட்சத்திரம் துளாராசி, சித்திர நட்சத்திரம் துளாராசி. சுவாதி நட்சத்திரம் துளாராசி தன்னை மிகப்பெரிய ஒரு இதுவாகவே காட்டிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் கரெக்டாக தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் எல்லாம் பேசி அவங்களோட ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் கொஞ்சம் கஷ்டப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா விசாக நட்சத்திரமும் சித்திர நட்சத்திரம். விசாகம் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு கூட எடுத்துக்கலாம். சித்திர நட்சத்திரம் படுமோசம். எல்லா விஷயத்துலையுமே தடங்கள், பிரச்சனை. போங்க, என்னங்க நீங்கள் எவ்வளோ என்ன தான் நானும் போராடி பார்த்துட்டேங்க. எல்லா விஷயத்துலையும் நான் போராடி பார்த்துட்டேங்க. ஒரு ஆட்டோ வச்சுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா செலவு மேலே செலவு. ஏதாவது ஒரு விஷயம் வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது செய்ய போவாங்க, பிரச்சனை, சண்டை, இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணினாலுமே சரி ஏன் எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஜாதக நேரம் அந்த மாதிரி அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். அதற்குண்டான வருமானம் இருக்காது. அலைச்சல் என்னமோ பெருசாக இருக்கும், அங்கே போகிறது இங்கே வர்றது, இன்னும் பரபரப்பாக, என்ன சார் அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க, கடைசியில் பார்த்தா 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். துளாராசி பொறுத்தளவுக்கு வீடு மாற்றம் வரக்கூடிய யோகம் உண்டு. வீடு மாற போகிறீங்க, வீடு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வரும். உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது வராது, கூடியமான வரைக்கும் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. பங்குனி சித்திரையில் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. இப்போ வீடு மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் மாற மாட்டீங்க, உத்தியோகம் மாறிட்டீங்கன்னு சொன்னால் வீடு மாற மாட்டீங்க. இது ஏதாவது ஒன்று தான் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் துளாராசி பொறுத்த அளவுக்கு வீடு மாற்றம் அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். கூடியமான வரைக்கும் அலுவலக பணி வேலையில் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் எவ்வளவு லீவு போடுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு கெட்ட பேர். நீங்கள் வந்து அனாவசியமாக லீவு போட போகிறதில்ல. சில பேர் சொல்கிறாங்களே பேமெண்ட் இல்லாத லீவு, பேயோட லீவு, அப்படி அப்புறம் இந்த மெடிக்கல் லீவு இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, எவ்வளோக்குள்ள லீவு போடுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். உங்களோட இன்க்ரிமெண்ட் தட்டி போகும், உங்களுடைய அடுத்த கட்ட ப்ரொமோஷன்ஸ் தட்டி போகும். ஸோ மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் கவனமாக இருங்க. வாகனத்தில் போயிட்டு வரங்க, நீங்கள் கவனமாக போயிட்டு வாங்க. ஒரு பஸ்ஸில் போயிட்டு வரவங்க கவனமாக போயிட்டு வாங்க. முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கூடியமானவரை பேசுவதை தவிர்க்கிறது நல்லது. நான் சொல்கிற விஷயங்கள்லாம் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். சொன்னால் அந்த மாதத்தில் ஆமாம் இது உங்களை நம்ப வைக்கிற மாதிரியே சில விஷயங்கள் அவங்க 3வது நபர்கள் நீங்கள்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க, ஒரு ஐடியில் வேலை பார்க்குறீங்க, அப்போது யாரை நம்பணும் நம்பக்கூடாது என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். சில பேர் உங்களை கடன் வாங்கிறதுக்கு தூண்டுவாங்க, சில பேர் உங்களை வந்து ஒரு கெட்ட விஷயத்துக்கு உங்களை தூண்டுவாங்க. ஏற்கனவே துளாராசி பொறுத்தளவுக்கு உள்ள நகையெல்லாம் கொண்டு அடமானத்துக்கு போயாச்சு, உண்டா இல்லையா? உள்ள எல்லா நகையும் அடமானத்துக்கு போயாச்சு. ஒன்று மாற்றி போய் இன்றைக்கி இந்த நகையே கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடனை சேர்த்து வச்சுருக்கீங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் வச்சுன்னு இருக்கீங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அப்போ இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உபாயம் நமக்கு இருக்கணும். அடுத்தடுத்து பிரச்சனைகளை சேர்த்துட்டு போகக்கூடாது.
அதில் நீங்கள் நிதானமாக இருங்க. அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இருங்க. பிள்ளைங்க விஷயத்தில் கண்டிப்பாக இருங்க. எது செய்யணுமோ அதை செய்யுங்க. அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை கொண்டு வாங்க. சித்திர நட்சத்திரம், துலா ராசி, கார்லாம் இப்போ வாங்காதீங்க. இப்போல்லாம் அதுக்குண்டான நேரம்லாம் இல்லை. கார்லாம் இப்போ வாங்காதீங்க. கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 மாதம் போட்டு சொல்கிறேன், பார்த்துக்கலாம். கணவன் மனைவி ஆலோசித்து ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஆலோசனை இல்லாமல் செய்யாதீங்க. 2 பேரும் கலந்து ஆலோசித்து சில விஷயங்களை பண்ணுங்கள். கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள் சாதகமாக முடியும். பூர்வீக சொத்துக்கள் சில விஷயங்கள் சாதகமாக பேசி முடிவீங்க. சில பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரியவங்க பஞ்சாயத்து பண்ணி சில விஷயங்கள் சேரக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா படிப்பாங்க. படிப்பில் நல்ல பேர் இருக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதே போல் குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் புதிய 2 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அது மூலமாக ஏதாவது ஒரு வேலைக்கோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸோ ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா செய்வீங்க. விவசாயம் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு சரியாக கை கொடுக்கும். அதே போல் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது கை கொடுக்கும். அதாவது முதல் பகுதி கை கொடுக்கும், 2வது பகுதி அந்த அளவுக்கு கை கொடுக்காது. கவனத்தோடு பார்த்து செய்யுங்க. விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் துளாராசி பொறுத்தளவுக்கு நடைபெறும். அதற்குண்டான ப்ராசஸ் கிட்ட வரும். சில பேர் நல்ல ஒத்துமையாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரிஞ்சு இருந்து இந்த மாசி மாதத்தில் எழுதி போட்டுருவாங்க, கணவர் எனக்கு வேண்டாம். அதே போல் மனைவி எனக்கு கணவர் வேண்டாம், கணவர் எனக்கு மனைவி வேண்டாம் அப்படின்னு அந்த மாதத்தில், இந்த மாசி மாதத்தில் எழுதி போடுறது பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஒத்துமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் விருப்பம். மாசி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய பலன்கள் இதெல்லாம். 2வது திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஒரு ஆணுக்காக இருந்தால் ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் உங்களுக்கு அமைவாங்க. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு வழி இல்லை. அதே போல் எனக்கு 35 வயசு 38 வயசு ஆகிடுது அப்படின்னு சொன்னால், கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால், கல்யாணம் ஆகி விவாகரத்தான பெண் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வேறு இது கிடையாது. அந்த ஒருக்குண்டான அந்த மக்களுண்டான ஒரு சூழ்நிலைகள் வரும், அதை பயன்படுத்திக்கோங்க. வேறு வழி இல்லை. அதே போல் உடல் நலம் சம்மந்தப்பட்டது கவனத்தோடு இருங்க. சுவாச சம்பந்தமானது, தைராய்டு சம்பந்தமானது, கர்ப்பப்பை சம்பந்தமானது, அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் பேக் பெயின், இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. மேஜர் ஆப்ரேஷன் வரும், கவனமாக இருங்க. மேஜர் ஆப்ரேஷன் வரும். பல் சம்பந்தமான விஷயங்கள் வரும், கவனத்தோடு இருங்க. அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நற்பெயர் வரும். நல்ல செய்திகள் உண்டு. நல்ல விஷயத்தோட சில பேருக்கு பணியிடை மாற்றம் வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும். நல்லா அமோகமாக நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய இது, அதாவது திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆதி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே ஒரு பழமையான மகிழ மரம் இருக்குது. ஆதி திருவரங்கம் அப்படின்னு பேர். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும். போயிட்டு வாங்க. அதே போல் சில தடங்கல்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமருகல் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஊரில் சுவாமி அம்பாளுக்கு மாலை சாத்தி, சிவபெருமானுக்கு வில்வத்தினாலையும் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனையும் பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய வன்னி மரத்தை பிரதட்சணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தரேன், இதையும் சொல்லுங்கள். ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு 108 முறை சொல்லுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபம்.